வெல்கம் டு பிரகாஷ் லீலா vlogs. இன்னைக்கு டே 29. முந்தின எபிசோட்ல ஒரு 4 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து நைட்டு ஃபுல்லா நீங்க கார்டன்ல தான் தூங்கணும்னாங்க. எல்லாரும் கார்டன்ல வந்து படுத்திருந்தாங்க. நம்ம திவாகர் படுத்துக்கிட்டே கேமராவை பார்த்து, தமிழக மக்களே பாத்தீங்களா உங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை வெளியே படுக்க வச்சுட்டாங்க, இதனால நீங்க எல்லாம் கொந்தளிச்சு எழுந்துராதீங்க அப்படின்னு சொல்லி கேமராவை வெறுப்பேற்றது மட்டும் இல்லாம நம்மளையும் வெறுப்பேத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கார்டன்ல உட்காந்துருந்த பாரு கமருதீன் இஷ்யூவை பத்தி திவ்யா அக்கா கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பாருவும், ஆமா 2 பேருமே ஒன்னா தான் இருந்தோம், நான் தெரியாம டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம திவ்யா, நீங்க டைரக்டா சாரி கேட்டதை முடிச்சிருங்க, இனிமே யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னாங்க. நம்ம பாருவும் அந்த விஷயத்தெல்லாம் இவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி பாருவோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் திவ்யா பாரு கிட்ட, நீங்க பண்றதெல்லாம் அவங்க அம்மா வெளில இருந்து பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு ஃபீல் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்போ அதை பார்வதி அக்கா கேட்டுட்டு அமைதியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிராசரி வந்துச்சு. கிராசரி இந்த தடவை எக்கச்சக்கமா வந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நம்ம பிக் பாஸ் டீம் எல்லாம், பிக் பாஸ் நீங்க ஒரு பயஸ்டு பிக் பாஸ், இவ்வளவு நாள் இந்த மாதிரி கிராசரி எல்லாம் அனுப்பிச்சிங்களா, இப்ப மட்டும் புதுசா 4 பேர் வந்தோன்னா இவ்வளவு கிராசரி அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பாரு அக்கா கட்டில உட்காந்துருந்தாங்க. அங்க வந்த திவ்யா, பாரு அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே நம்ம பாரு, எங்க அம்மா நான் பண்றது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க, நீங்க இனிமே அதை பத்தி பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டாங்க. வெளியே வந்த திவ்யாக்கா அவங்க கூட வந்த 2 பேத்துக்கிட்ட, பாத்தீங்களாக்கா நான் அவகிட்ட போய் ஆறுதலா சொல்லிட்டு இருந்தா அவ இப்படி பண்ணி, நார்மலா தான்க்கா சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டேன், உடனே எங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க, அதை பத்தி இன்னும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டா. ஆனாக்கா அவட்ட பேசினேன், அவளே தானே வந்து நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு நம்ம சாண்ட்ராக்கா, அதுதான் பாருவோட ஸ்ட்ராட்டஜி, அவ வந்து ஒரு மேட்டரை கொடுத்து தான் மேட்டர் நம்மகிட்ட வாங்குவா, ஸோ அவட்ட பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு அலாட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம வியானாக்கா சுபி கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த எஃப்ஜே பாரு புது கேங் கூட போய் சேர்ந்துருவான், அவனெல்லாம் நம்பவே முடியாது. அதே மாதிரி இந்த பார்கவன்னா பிசிக்கலி ஸ்ட்ராங்கு, ஆனா மென்டலி வீக் அப்படின்ற மாதிரியே சைகையில சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலனு பார்கோ கூட்டச்சிட்டு, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ணன் சீனை இவர்கிட்டையும் நடிச்சு காமிச்சிட்டு இருந்துச்சு. இதை 1000 தடவை பார்த்தாச்சு, இருந்தாலும் புதுசா பார்க்க மாதிரியே நம்ம பார்கோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. இதுக்கு நம்ம வினோத் வேற மியூசிக் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நல்ல வேலை இதை பார்க்காமே சிவாஜி செத்துட்டாரு அப்படின்னு ஒரு டயலாக் வேற சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இனிமே சூப்பர் டிலக்ஸ் இல்ல, எல்லாருமே சேம் வேக்கப் சேம், ஃபுட்டு சேம், நாமினேஷன் சேம், இதெல்லாம் ஒழுங்கா இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஆயிடும், ஷேம் அப்படின்னு ஒரு டயலாக் வேற விட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டு தலைக்கான டாஸ்க் வந்துச்சு. இதுல புதுசா வந்த 4 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாலை நடுவில் வச்சுட்டு சுத்தி ரவுண்ட்ல நின்று ரிங்க தூக்கி போட்டு அந்த பாலை இழுக்கணும். யாரு அதிக பாலை அந்த மாதிரி இழுத்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. இதுல நம்ம திவ்யாக்கா 2 பால் எடுத்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் கேப்டனாவும் ஆயிட்டாங்க. அவங்க கேப்டன் ஆனதுமே முதல் ரூலா, இனிமே யாரையும் பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே எல்லாரும் டெக்கரம் மெயின்டைன் பண்ணணும், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாது, யாரும் கத்தக்கூடாது அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸுக்கு பிடிக்காத ரூல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில யாராவது எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்கன்னா ஷூ உட்காரு அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம வியானா, என்ன ஸ்கூல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க, வாயில விரல் வச்சு நாங்க உட்கார முடியாது அப்படின்னாங்க. உடனே கத்தக்கூடாதுன்னு சொன்ன நம்ம திவ்யாவே கத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வியானா, ஏன் கத்தி பேசுறீங்க, சவுண்ட் இல்லாம பேசுங்க, நான் அப்படித்தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீங்க தான் கத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்களே கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இதுக்கடையில நம்ம வாட்டர்மெலன் நினைச்சு, திவ்யா இந்த மாதிரி பண்றதுலாம் நல்லா இல்ல அப்படின்னாங்க. உடனே இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா பிக் பாஸ் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்க இருந்து இருந்துச்சு நம்ம பாரு, நாங்க ஹம்பிளா தானே கேட்கிறோம், நீங்க ஏன் அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை கொஞ்சம் கூட கேட்காத திவ்யா, பாரு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி பாரு எங்க இஷ்யூ பத்தி இனிமே யாரும் பேசக்கூடாது, பேசவும் வேண்டாம் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்லயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓபன் நாமினேஷன் வந்துச்சு. இதுல நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு 13 ஓட்டும், பார்வதிக்கு 11 ஓட்டும் வந்துச்சு. போன வாரம் தான் நம்ம விஜய் சொன்ன, ஏன்டா ஒரே ஆளை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா இவங்க எல்லாம் ஓப்பன் நாமினேஷன்லயும் அதே மாதிரி அந்த 2 பேரையும் பிடிச்சிதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டாஸ்க் வந்துச்சு. என்ன டாஸ்க்னா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற டாஸ்க். இதுல நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் புதுசா வந்த 4 பேரை பத்தி, அவங்க மேல இருக்கிற இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை அவங்களே கடைபிடிக்கிறாங்களா அப்படின்றத பத்தி சொல்லணும்னு ஒரு ஆப்பு வச்சாரு. முதல்ல எந்திரிச்ச நம்ம டாக்டர் பிரஜின், நீங்கள் வந்து 10ஓட 11 தான் இருக்கீங்க, அதே மாதிரி குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கும் ஒரு லைஃப்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி நம்ம அக்காவும் அதே தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் வெட்டிடுவேன்றாங்க, ஆக்டிவாக இல்லாமல் ஒரு சில பசங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் பாரு அப்படின்ட்டு 2 பேரையும் குத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிக் பாஸ், அக்கான்றியே, யார் அந்த அக்கான்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. உடனே சந்திரிகா அப்படின்ட்டாரு. அது சந்திரிகா இல்லையா சாண்ட்ரா அப்படின்னு சொன்னது, சாரிக்கா சாண்ட்ராக்கா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அமித்துக்கும்
அதே தான் சொன்னாரு. இவங்க வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசுறாங்கன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதை பத்தி இவ்வளவு ஓப்பனா பேசுனது தப்பு அப்படின்னாங்க. உடனே நம்ம திவ்யாக்கா எழுந்திரிச்சிட்டு நாங்க வெளில என்ன மக்கள் பேசுறாங்களோ அதை தான் இங்க இருந்து நாங்க சொன்னோம் அப்படின்னாங்க. இதை தவிர வேற எதையாவது பேசுங்க அப்படின்னாங்க. உடனே நம்ம பார்வக்கா ஒருத்தர் அவங்க கருத்தை சொல்லும் போது நீங்க குறுக்க சொல்லாதீங்க, உங்களுக்கான டைம் வரும்போது நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியே நம்ம திவ்யாக்காவும் ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்காங்க அப்படின்னு நம்ம வாட்டர்மெலன் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்த வியானா திவ்யாக்கா அவங்க யாரும் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா காலையில அவங்களே காட்டுன்னு கத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம அமித் டாக்டர் ரீல்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு காலங்காத்தால அவர் கூட சேர்ந்து இவரும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்த வினோத் திவ்யா நீங்க வந்து குறுக்க பேசக்கூடாது, எல்லாத்தையும் அங்க வந்து பேசிக்கலாம்னு நீங்களே தான் சொல்றீங்க, ஆனா நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்களே 3 தடவை பேசிட்டீங்க. அதே மாதிரியே நம்ம விக்ரமும் திவ்யாக்கா நீங்க தான் கத்தக்கூடாதுன்றீங்க, அதுக்கப்புறம் நீங்களே கத்துறீங்க, நாங்களும் என்ன டெய்லி கத்தணும்னு வேண்டிக்கிட்டா வரோம், காலையில் எந்திரிச்சதும் யாரப்பா இன்னைக்கு ஃபுல்லா கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க, இந்த வீடு அப்படி எல்லாத்தையும் கத்த வைக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த பாரு இந்த திவ்யா காலங்காத்தால ஆறுதல் சொல்ற மாதிரி வந்துட்டு என்னையே போட்டு பார்த்துட்டாங்க. எங்க ஃபேமிலி கவலைப்படுவாங்க, உற்றார் உறவினர்கள்லாம் கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல, நான் ஒரு grown up woman, எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும்ட்டு. அதே மாதிரி இந்த பிரஜன் கொசு அடிக்கிற மாதிரி வந்து என்ன மார்க் பண்ணிட்டு இருக்காரு, நான் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா அவர் அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஒரு பொண்ணை பத்தி தப்பான கருத்தாரே எடுத்து வைக்கிறாரு. எனக்கு தெரியாதா நான் எப்படி இருக்கணும்ட்டு, ஒருத்தர் பழகினாலே அது வந்து தப்பா தான் பேசுறீங்க, அந்த கேம்ல என்ன பண்ண அதை பத்தி மட்டும் பேசுங்க, தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாம். அதே மாதிரி இந்த சொசைட்டியில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர் நீங்கள் தான் போல அப்படின்னு மூஞ்சி மேலேயே கலாய்ச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன் ஐயோ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எங்கள் ஊர்லலாம் வினய சோறுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது யாருன்னா நம்ம சாண்ட்ராக்கா தான். அந்த உடனேயுமே யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இந்த ஆரோராவும் அவங்க கூட தான் இருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லி உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது எனக்கு பெருமை, எனக்கு வந்து நான் டாக்டர் திவாகர் தான் சொல்லி மைக்கில் போட சொல்லி கொடுத்தேன், ஆனால் பிக் பாஸே வாட்டர்மெலன் ஸ்டார்னு போட்டு கொடுத்துருக்காரு, அது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அந்த அக்கா கிட்ட இருக்க அதே கேரக்டர் தான் அவங்க ஹஸ்பண்ட்டையும் இருக்கு, சேம் அதே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே நம்ம பிக் பாஸ் அந்த ஹஸ்பண்டுக்கு பேர் இல்லையா அப்படின்னு சொன்னதும் அந்த பிரஜன் அப்படின்றாரு. இவர் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம பிரஜன் எனக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்திச்சு போயிட்டாரு. உடனே நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அவரோட பிஹேவியரை பாருங்க, நான் பேசிட்டு இருக்கேன் அவர் பாட்டில் எந்திச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி தலை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே தலை அவர் சொல்லிட்டு தானே போனாரு அப்படின்னு சொல்ல, பார்வதி அவர் சொல்லிட்டு போனாலும் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் நிறுத்துங்க, அவர் வந்தோன்னு திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும், நீங்க பாட்டில் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல போனவர் பாட்டில் தூக்கிட்டு ஓடி வந்து உட்காந்துட்டாரு. அதே மாதிரி திவ்யா நீங்க வந்து வார்த்தையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டம் இருந்தா இருங்க இல்லைன்னா எந்திச்சு போன்னு சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது. உடனே நான் பிக் பாஸ்ட கேட்டுட்டு தான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க நம்ம திவ்யாக்கா. அதுக்கு நம்ம டாக்டர் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, எனக்கு நீங்க ஓட்டு போடல, வெளில இருந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்க சொன்னா நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி தலைன்னு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் வந்ததும் எல்லாரும் மாதிரியே நீங்களே ஒருத்தரையே பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்பதான் விஜய் சன்னா இதை பத்தி சொன்னாரு, ஒருத்தரையே குத்தாதீங்கன்னு, அப்போ நீங்களும் 10ஓட 11 அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம வாட்டர்மெலன் பாயிண்ட் மேல பாயிண்டா எடுத்து வச்சு நம்ம திவ்யாவை போலன்னு பொழந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் புதுசா வந்த 4 பேரும் ஒன்னா நின்றுட்டு இவங்களுக்குலாம் கேமே தெரியல, மூளையெல்லாம் கீழே போட்டிருக்காங்க, அதை எடுத்து தலையில வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பிரஜன் இவங்களுக்குலாம் பெனாயில் ஊற்றி பெருக்கி தள்ளிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. நம்ம சாண்ட்ராக்கா பாத்தியா இவளுக்கு ஒரு நல்லது சொல்ல போய் நம்மளே ட்விஸ்ட் பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லி பம்பிக்கிட்டு இருந்தாங்க.